நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவன் பத்மதீவில் இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதில் ஆசியாவில் உள்ளதான 7 சபைகளை குறித்து தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சபையையும் குறித்து 7 சபையையும் அவர் சொல்லி ஒவ்வொரு சபையிலும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு, என்னென்ன காரியங்கள் போணுச்சு, அதே நேரத்தில் அவங்க என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து எல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டே பார்த்திங்கன்னா அந்த 7 சபையிலும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். கடைசியான சபை என்னென்னா லவோதிக்கேயா சபை. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த லவோதிக்கேயா சபையில் தான் நாம் எல்லாரும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கோம். இந்த சபை பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா இந்த கிருபையின் நாட்களில் இருக்கிறதான இந்த சபையை குறித்து தான் அங்கே பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் லவோதிக்கேயா சபைக்கு ஒப்பனையாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் அந்த லவோதிக்கேயா சபையில் எப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்பட்டது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசுவும் அநேக சாட்சிகளை அங்கே கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவங்களும் தங்களுடைய சபைகளை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை குறித்து அநேக காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அவர் என்னென்னா அந்த சபையை குறித்து அவர் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு கடைசியில் சொல்கிறாரு, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட சஞ்சரித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இங்கிருந்து இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சபையின்குள்ளாக ஆண்டவர் வர முடியாதபடி வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளார பார்த்திங்கன்னா ஆராதனை நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு தேவனற்ற ஆராதனையாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்னன்னா அந்த சபைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாதபடி அவர் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கு நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததான நாட்களில் நாயனூர் என்றதான ஒரு இடத்துக்கு போனார். நாயனூர் என்றாலே அழகு அலங்காரம் என்றதான பெயர் கொண்டது. ஆனால் அழகு அலங்காரமான அந்த நாயனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனார். ஆனால் அவர் போகும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளாக போகும் பொழுது அந்த ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மரித்த வாலிபனை தூக்கி கொண்டு வெளியே வருகிறார்கள். அவன் வெளியே வரும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய பிரயாணம் நின்று போய்விடுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயினூருக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக தான் போனார். ஆனால் நாயினூருக்குள்ளாக பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவருடைய பிரயாணத்தை பார்த்திங்கன்னா அந்த பிரேதம் பார்த்திங்கன்னா தடை பண்ணினது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் அழகு அலங்காரம் என்றதான பெயரை கொண்டதான நாயனூரிலிருந்து அசிங்கமான அருவருக்கத்தக்கதான அசுத்தமான காரியங்களை வெளியேறி கொண்டு வந்தது. அது நிமித்தமாக அவர் நாயனூருக்குள் பிரவேசிக்க முடியாதபடி அவருடைய அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய பிரயாணம் தடைப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அழகு அலங்காரம் கொண்டதான அநேக சபைகளில் அநேக ஆராதனைகள் அநேக காரியங்களை எல்லாம் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஏதோ ஒரு சுய திருப்தியில் நாம் போய்கொண்டே இருக்கக்கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்கிறாரு, ஒரு சுய இஷ்டமான ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷருடைய கற்பனையின்படியான ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படியா பார்த்திங்கன்னா அநேக விதமான ஆராதனைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் என்னென்னா ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்கிறோம். ஆனால் அந்த ஆராதனையில் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு
ரட்சிப்பு இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரா என்பதை எல்லாம் நாம் அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷருக்கென்று ஏதோ நம்முடைய திருப்திக்கென்று நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமா, அதே நேரத்தில் எழுத்தினுடைய காரியம் எல்லாத்தையும் நாம் வைத்துக்கொண்டு நாம் இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்கென்று ஆராதனை செய்கிறோம் என்று, பலி செலுத்துகிறோம் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? அன்று பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அழைத்து கொண்டு வந்தார். எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? என் ஜனங்கள் ஆராதனை செய்வதற்காக நீ அவர்களை அனுப்பிவிடு என்று தான் மோசே பார்த்தீங்கன்னா பார்வோன்கிட்ட போய் கேட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா அனுப்பிவிட மாட்டேன் என்று அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் அநேக வாதைகளை பார்த்த பிற்பாடு, 8 வாதைகளுக்கு பிற்பாடு அவன் சொல்கிறான், என்னென்னா நீங்கள் என்னென்னா உங்கள் தேவனுக்கு ஆராதனை தானே செய்யணும், இங்கேயே நீங்கள் ஆராதனை செய்யுங்க, எகிப்திலே நீங்கள் ஆராதனை செய்யுங்க, நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளை நீங்கள் பலியிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மோசே என்னென்னா, இல்லை எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் பிரயாணம் போய் நாங்கள் வனாந்தரத்தில் நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று. ஏன், எதனால் அதை ஆண்டவர் அனுமதிக்கல? ஏன் எகிப்தில் ஆராதனை செய்திருக்கலாமே? எதனால் தேவன் ஆராதிக்கல? எகிப்தினுடைய காரியங்களை எல்லாம் உள்ளார வைத்து கொண்டு ஆராதனை செய்வோமே. ஆனால் அந்த ஆராதனை தேவனுக்கென்று, அதாவது என்னென்னா தேவன் எதிர்பார்க்கிறதான ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இல்லாமல் போகும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்னென்னா அவர்களை அழைத்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா இது எல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைய கால வேளையில் நம்ம ஆராதனை செய்கிறோம், ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா வாசலுக்கு வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் என்னென்னா உள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய ஆராதனை காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தேவனற்ற ஒரு ஆராதனை நாம் செய்வோமே ஆனால் அதை காட்டிலும் நம்மை பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கதான நிலைமை யாருக்கும் இருக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நாம் எப்படிப்பட்டதான ஆராதனை செய்கிறோம் என்பதை முதலாவதாக நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையில் தேவன் நம்மளோடு வாசம் பண்ணுகிறாரா, நம்முடைய பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை எல்லாம் நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் அந்த சபையில் இல்லாதது நிமித்தமாக அவர் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் பார்த்தீங்கன்னா யாரையுமே கைவிடுவதற்கு அவர் லேசில் பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். அநேக சிக்ஷைகள் கொடுத்தனாலும் அவர் தம்முடைய வழிகளில் திருப்புவாரே ஒழிய, ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்து பார்ப்பார். ரொம்ப முடியலன்னா அவனை அப்படியே விட்டுருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சீசர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அவருடைய காரியம் முடிந்து போய்விட்டது என்று மறுபடியுமா மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவர் சொன்னார், நான் 3ஆம் நாளில் உயிர் தள்ளுவேன் எல்லாமே. ஆனால் உயிர் தழுந்த பிற்பாடு அவர்களை தேடி கொண்டு போனார். அவங்கள விட்டுறல, அவங்கள என்னென்னா அப்படியே விட்டுறல. சரி போனால் போயிட்டு போகிறானுங்கன்னு உள்ள வேறு யாரையாச்சும் அவர் நினச்சிருந்தால் தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்களை மறுபடியுமாக தேடி கொண்டு போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம ஒரு தேவனற்றதான ஒரு ஆராதனை அவர் என்னென்னா உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தாலும் இந்த கால வேளையில் உங்களுடைய இருதய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு போஜனம் பண்ணுவதற்காக, உங்களோடு வாசம் பண்ணுவதற்காக, நீங்களும் அவர்களோடு போஜனம் பண்ணுவதற்காக வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கதவு எப்படிப்பட்ட இருதய கதவை நீங்கள் திறக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை இந்த கால வேளையில் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சபையை குறித்து அவர் சொல்கிறாரு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் நான் உன்னை என்னென்னா வாந்தி பண்ணி போடுவேன்னாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நல்லமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற முதலாவது இந்த சபையில் காணப்பட்டது என்னென்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான அனுபவம். அன்பு தேவனுடைய பிள்ளையில், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் நான் உன்னை என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணுவேன்னு.
அதான் நீ வாந்தி பண்ணுன்னு அவர் சொல்லலை, நான் உன்னை என்னென்னா வாந்தி பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம். ஆண்டவரை ஆரம்ப காலத்தில் நான் பிடித்து கொண்ட பொழுது தேவனுக்குள்ளாக எவ்வளவு அனலாக காணப்பட்டோம். தேவனுக்கு நமக்குள்ளதான ஐக்கியம் எவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சு. தேவனுக்காக எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கிறது? நம்ம என்னென்னா ஒரு சுய திருப்தியில் நம்ம என்னென்னா காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். போன வாரத்தில் நம்ம சிந்தித்தது போல் அநேக சுய திருப்தி, அநேக காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுவது நிமித்தமாக இதுவே போதும், நம்முடைய ஆவிக்குரியதான ஓட்டம் இதுவே போதும், நம்ம இந்த நிலைமையிலேயே இருந்துட்டு போட்டோம், பெற்ற அபிஷேகம் இதுவே போதும், பெற்ற காரியங்கள் எல்லாம் இதுவே போதும் என்று நம்ம என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் நின்று கொண்டு வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய வெதுவெதுப்பான நிலைமையில் நீங்கள் இந்த கால வேளையில் காணப்படுவீர்களே, ஆனால் அவர் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கார். உன்னுடைய வெதுவெதுப்பு நிலைமையெல்லாம் இன்னைக்கு நீ மாற்றி போடு. ஆரம்பத்தில் கொண்ட ஆதி அன்பை விட்டு நீ என்னென்னா என்னை விட்டு நீ என்னென்னா விலகினா என்று உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய நிலைமை எப்படி காணப்பட்டு கொண்டிருக்குது? ஒரு காலத்தில் எவ்வளவு கர்த்தருடைய காரியம் என்றால் எல்லா கூட்டத்திலையும் வந்து அட்டன் பண்ணிங்க, ஆண்டவருக்காக வேண்டி அநேக காரியங்களை செய்வதற்கு நீங்கள் என்னென்னா முழு முயற்சியாக எல்லா காரியத்திலையும் செய்தீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்கள் செல்ல இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேசம் அவருக்குள்ளே பெருகுவதற்கு பதிலாக வர பார்த்தீங்கன்னா குறைந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போதும், இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டி கொண்டு போய்விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் என்னென்னா எந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா தவணை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா கிரியை செய்வார். நீங்கள் என்னென்னா நாம் இப்படிப்பட்ட அனலும் இல்லாத குளிரும் இல்லாத காரியத்திலிருந்து மனம் திரும்புவதற்காக தேவன் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து கொண்டு அநேக காரியங்கள், அநேக வசனத்தின் மூலமாக, அநேக சிக்ஷையின் மூலமாக, அநேக பாதையின் வழியாக உங்களை என்னென்னா திருப்புவதற்காக அநேக காரியங்களை அவர் என்னென்னா முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் செவி சாய்க்காமல் போனீர்களே, ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா விட்டு விடுவார். லூக்காவில் பாருங்கள், ஒரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 13 அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ளார ஒருவன் பார்த்திங்கன்னா அத்தி மரத்தை நட்டுருக்கிறான். இந்த அத்தி மரம் பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆச்சு, கனியே கொடுக்கல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதனுடைய எஜமான் வந்து என்னென்னா இந்த அத்தி மரத்தில் நான் வருஷம் நான் கனியை தேடிக்கொண்டே வருகிறேன், ஆனால் என்னென்னா இது கனி கொடுக்கல, இது என்னென்னா நிலத்தையும் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறது, அதனால் இதை நீ வெட்டி போட்டுன்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தோட்டக்காரன் அந்த இடத்துல பரிந்து பேசுகிறாரு, என்னென்னா இந்த வருடமும் இருக்கட்டும், இந்த வருடம் கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் அதை வெட்டி போடுவோம் என்று 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையில, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் பொறுமையாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்பதை நீங்கள் நன்றாக நினைக்க வேண்டும். அநேகர் பார்த்தீங்கன்னா அநேக பாவமான காரியங்கள், அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநேக காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அவர்களுக்கு சில காரியங்களை வாய்க்க தான் செய்து உடனே பொய் சொல்லி அநேக காரியங்களை சாதிப்பது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா களவு பண்ணி அநேக காரியங்களை சாதிப்பது, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக தான் அநேக காரியங்கள் எந்த விதமான இடரலும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அனுகூலமாக தான் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இருக்காது என்பதை நன்றாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் அதற்காக தான் இப்படிப்பட்ட இந்த லவோதிக்கேயா சபையை குறித்து அவர் சொல்கிறாரு, நீ என்னென்னா மனம் திரும்பு என்று, நீ என்னென்னா வாசப்படியில் என்று நான் கதவை தட்டிகிட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா மனம் திரும்பு, நான் உன்னோட வாசம் பண்ணுவேன் என்று. இதே மாதிரி தான் இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத இந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான் பார்த்திங்கன்னா பொறுத்து கொண்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் உங்களை தம்முடைய வாயை நின்று வாந்தி பண்ணி போட வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, இப்போவே நான் வாசப்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் உங்களுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது? ஒரு காலத்தில் எவ்வளோ அனலாக இருந்தீங்க, எவ்வளவு தேவனுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அநேக வரங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று எவ்வளவு கர்த்தருக்குள்ளாக எவ்வளோ வாஞ்சையும்
தவணமுமாக நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஏன் சோர்ந்து போன நிலைமை? இன்றைக்கி ஏன் ஒரு குன்றி போன நிலைமை? இன்றைக்கி ஏன் ஆண்டவருக்காக வேண்டி ஓட வேண்டும் என்றதான அந்த விருப்பமே இல்லாத நிலைமையில் நீங்கள் ஏன் காணப்பட்டு கொண்டிருக்கீங்க? காரணம், ஆண்டவர் உங்களை உலக பிரகாரமாக ஆசீர்வதித்தது நிமித்தம்தான். அனைவருடைய வாழ்க்கையை பாருங்கள், நெருக்கப்படும் பொழுது ஆண்டவருக்குள்ள நன்றாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய நெருக்கத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பின்மாற்றமான நிலைமைக்குள்ளாக போய்கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியதான ஜீவத்தில் ஒரு பின்மாற்றமான ஒரு நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்குமே, ஆனால் இன்றைய தினத்தில் தேவன் அதையெல்லாம் உணர்ந்து மனம் திரும்புவாயாக என்று அவர் எதிர்பார்த்து வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சபை பார்த்திங்கன்னா அது என்னென்னா, எனக்கு என்னென்னா எந்த விதமான குறைச்சலுமே இல்லை, நான் எல்லா காரியத்திலும் நிறைவாக இருக்கிறேன்னு தான் பார்த்திங்கன்னா அது நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சபையை குறித்து அவர் சொல்கிறாரு, முதலாவதாக அவர் சொல்கிறது என்னென்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நீர் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை குறித்து சொல்கிறாரு. அதாவது இந்த லவோதிக்கா சபையில் அந்த 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கோம். உண்மையுள்ள சாட்சி யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை குறித்து யோவான் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 1 5ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவர் இந்த முதற் பெருமானவர். அதே நேரத்தில் என்னென்னா உண்மையுள்ள மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகிய பாருங்கள், பூமி ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு அப்படின்றப்ப என்னென்னா இந்த உண்மையோட சாட்சி பார்த்திங்கன்னா யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சபையில் என்னென்னா அந்த இயேசு கிறிஸ்து தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற அந்த 14ஆம் வசனத்தில் பாருங்கள் உண்மையுள்ள சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கோம். லவோதிக்கா சபையின் தூதனுக்கு சொல்கிறது என்னவென்றால் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியானவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்றது நீ என்னென்னா நிர்பாக்கியம் உள்ளவன் என்று முதலாவது சொல்கிறாரு. அதாவது என்னென்னா சபை என்ன சொல்லுதுன்னா, லவோதிக்கா சபை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் திரவிய சம்பன்னன், நான் எல்லாம் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான குறைவும் இல்லைன்னு சபை சாட்சி சொல்லுது. ஆனால் உண்மையுள்ள சாட்சி என்ன சொல்கிறான்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேலையில் நீ உங்களை நீங்களே திருப்தி பண்ணி கொண்டிருக்கலாம். நான் எல்லா காரியத்திலும் சம்பூர்ணமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய காரியத்தில் எல்லா காரியத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் என்னென்னா உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறதான அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரே, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆவிக்கிறதான வாழ்க்கையில் இந்த கால வேலை இப்படிப்பட்டதான நிர்பாக்கியமான ஒரு நிலைமையில் நம்ம காணப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்து வாசம் பண்ணாவிட்டால் அவனுடைய நிலவரம் பார்த்திங்கன்னா நிர்பாக்கியமான நிலவரம். நிர்பாக்கியம் என்பது என்ன என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களை விட்டு விலகிவிட்டால், கிறிஸ்து உங்களில் வாசம் பண்ணவிட்டால் உங்களுடைய நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு நிர்பாக்கியமான நிலைமை தான். அதை குறித்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 24ஆம் வசனம். நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விட்டு? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று நான் எப்படி விடுவிக்கப்படுவேன் என்று அவர் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அதாவது என்னென்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இங்கன்னா நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். இது எதனால் நான் செய்கிறேன்னா, எனக்குள்ளார இருக்கிறதான பாவம் மரணம் என்பதான இந்த பிரமாணம் என்னென்னா என்னை செய்ய வைத்தது என்று அவர் என்னென்னா பழைய காலத்தில் நடந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிர்பந்தமான மனுஷன் நான், இப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் நீங்கள் இருக்கீங்க, இப்படிப்பட்டவர்களெல்லாம் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார் என்று
அங்கே ஒரு கேள்வி கேட்பதை நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நிர்பந்தமான சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி ஆவிக்குரியதான ஜீவிதத்தில் காணப்பட்டதான அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்க பாருங்கள், ஆண்டவருக்காக வேண்டி பாடுபட வேண்டும், ஆண்டவருக்காக வேண்டி அநேக காரியங்களை செய்ய வேண்டும், ஆவிக்குரியதான ஜீவிதத்தில் வளர வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் என்னென்னா நல்லா ஜெபிக்க வேண்டும், இப்படிலாம் விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியல. அவங்களால பாருங்கள் செய்ய முடியல. அதாவது என்னென்னா ஜெபம் பண்ணலான்னு முழங்கால் போடுறாங்க, தூங்கிடுறாங்க. அதே நேரத்தில் வேதம் வாசிக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க, அவங்களால முடியல. ஒரு 2 வசனம் வாசிக்கிறாங்க, அவ்வளோதான், இது போதும்ன்ட்டு மூடி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் இப்படிப்பட்டதான நிலைமை? அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான நிர்பந்தமான நிலைமையில் உங்களுடைய ஆவிக்குரியதான ஜீவன் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அங்கு பார்த்திங்கன்னா அந்த லவோதிக்கேயா சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தேவன் உணர்த்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறதான அந்த லவோதிக்கேயா சபைக்கு முன்மாதிரியாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கியமான ஒரு நிலைமையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இன்று நாம் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பாருங்கள், 1ஆம் தேதி அன்றைக்கி அநேக பொருத்தனை பண்ணுவாங்க. எத்தனை பேர் அந்த வருஷத்துக்குள்ளார அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாங்கன்னு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இது எல்லாம் எதனால் அதை நிறைவேற்ற முடியல? அன்பு தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய சுயத்து நிமித்தமாக, சுய காரியத்து நிமித்தமாக எந்த காரியத்தையும் செய்து விடுவேன், எதையும் சாதித்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான நிர்பந்தமான மனுஷன், அதாவது நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையான காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியதான இந்த பாவம், மரணம், இப்படிப்பட்டதான பிரமாணத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழிக்க வேண்டுமானால் அதற்கு பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் தேவை. அதை தான் அவர் சகரியால் அவர் சொல்கிறாரு, அதாவது என்ன, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆவிக்குரியதான வாழ்க்கையை வளர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஒழுங்காக கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க, அதே வர முடியல. காரணம் என்ன? உன்னுடைய சுய பலத்தினால நீ சில காரியத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு நான் அப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் தேவனுடைய கருத்தில் நீங்கள் ஒப்புடுங்க. அந்த பரிசுத்தாவியானவருடைய அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இப்படி பண்ணுங்க, நிர்பந்தமான நிலைமையில் இருந்தெல்லாம் அவர் விடுதலை தருவார். இந்த கால வேளையில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது? இரவில் எழுந்து ஜபிக்கலாம் என்று நினைக்கிறீங்க, முடியல. எந்திரிக்கிறீங்க, ஆண்டவர் எழுப்புறாரு, எந்திரிக்கிறீங்க, பல காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் மறுபடியுமாக சரீரத்துக்கு என்னென்னா சரீர சுகத்துக்கு இடத்தை கொடுத்து மறுபடியும் தூங்கி விடுறீங்க. காரணம் என்ன? ஏன் நிற்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வீட்டில் என்ன வேதம் வாசிக்க முடியல? ஏன் ஒழுங்காக கூட்டத்துக்கு வர முடியல? ஏன் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வேண்டி அநேக காரியங்களை செய்த இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி பண்ணதான நிர்பந்தமான நிலைமைக்கு போணுச்சு என்பதை இன்றைக்கு அது ஆராய்ந்திருக்கிறீங்களா? காரணம் அந்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகினது நிமித்தம்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, என் ஆவி இன்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் உங்களுடைய நிர்பந்தமான நிலைமையில் நீங்கள் மாற்றப்படுவதற்கு இந்த கால வேளையில் அந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய சுயபலத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துருங்க, தேவனுடைய பலத்தை நாடுங்க. தேவன் அதுக்கு ஏற்றதான பலனை தருவார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அந்த சபை பார்த்திங்கன்னா பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க. இரண்டாவதாக அந்த வசனத்திலே பார்த்திங்கன்னா சொல்லுவேன், பரிதபிக்கப்படத்தக்கவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த சபை பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட நிலைமைனா பரிதபிக்கப்பட. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவருடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையில் காணப்படுகிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த பரிதாபமான நிலைமை எதனால் வருதுன்னா அதை குறித்து பார்த்திங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களானால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஆவிக்குரியதான ஜீவிதத்தை ஜீவிக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
அநேகர் ஆண்டவரை பின்பற்றி வருவதனுடைய நோக்கம் என்னன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக தான் தேவன் பரத்துக்கென்று நித்தியத்துக்கென்று வைத்திருக்கதான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு பதிலாக அவங்க சில எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் வராங்க. எனக்குள்ள கடன் தீர வேண்டும், இல்லாட்டி எனக்குள்ள வியாதி தீர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான சாபங்கள் தீர வேண்டும், இல்லாட்டா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான பிசாசின் கட்டுகள் எல்லாம் நீங்க வேண்டும். இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். ஆனால் நான் நன்மை செய்கிறதான தேவன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அநேக நன்மையான காரியங்களை எல்லாம் செய்கிறாரு. அவங்க என்னென்னா அந்த இம்மைக்காக தேவனை பின்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா ஏனோ தானம் வென்று நிர்விசாரமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரியதான ஜீவியத்தில். அன்பு தேவனுடைய பிள்ளைய மொத்தத்தில் சொல்லப்போனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக, உலக பிரகாரமான வசதிக்காக, உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக தேவனை பின்பற்றி வருகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வதித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அவர்கள் என்னன்னா அவர்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்காங்க. இந்த உலகத்தில் ஒருவேளை அநேக வீடுகள் இருக்கலாம், அநேக என்னென்ன கார்கள் இருக்கலாம், இன்னும் வசதியான அநேக காரியங்கள் இருக்கலாம் அன்பு தேவனுடைய பிள்ளைய. ஆனாலும் என்னென்னா இது உங்களுக்கு நித்தியத்துக்குரியதான ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் சுதந்திரிப்பதற்கு அது வழி வகுக்காது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. உங்கள் நிலைமை பரிதாபமாக மாறிடும். இது எல்லாம் இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை தான் அது எல்லாம் இருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளை. ஆனால் நித்தியத்துக்குள்ளதான ஆசீர்வாதத்தை இழந்து விடுங்க. அந்த சபை பாருங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு, பரிதாபமான நிலைமை. இன்மைக்காக தான் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பின்பற்றின அன்பு தேவனுடைய பிள்ளை. இந்த கால வேளையில் யார் யாரெல்லாம் இன்மைக்காக தேவனை பின்பற்றி கொண்டு வருகிறீர்கள் என்பதை இந்த காலவேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நித்தியத்துக்காக உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நித்தியத்தில் என்னென்னா எவ்வளோ ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பதை விட்டுவிட்டு இந்த உலக ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம் என்று நம்ம உலகத்தையே நாடி தேடி ஓடுகிறோமே. எத்தனை நேரத்தில் அதாவது என்னென்னா ஆண்டவர் ஆசீர்வதித்தது நிமித்தமாக இன்றைக்கி எல்லாம் சம்பூர்ணமாக இருப்பது நிமித்தமாக நீங்கள் எத்தனை நாள் அந்த ஓய்வு நாளை கூட மறந்த நிலைமையில் இருந்து இருக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டு உங்களுடைய உலகத்துக்கு ஏற்றவர்களே உலகத்து ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உலகத்தோடு உலகமாக கலந்து கொண்டு உலகத்தோடு உலகமாக நீங்கள் சிக்கிக்கொண்டு அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களே. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை என்பதை இந்த கால வேளையில் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கார், உங்களோடு உணர்த்துகிறார். அதனால தான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவில் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் மேலே பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா உண்ணவும் ஒடுக்கம் இருக்கிறத பற்றிலாம் சொல்கிறாரு. பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறதுலாம் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனு இப்படி அதாவது என்னென்னா அநேக ஆசீர்வாதமான உலக ஆசீர்வாதமான காரியத்தை சொல்லிவிட்டு நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி பாருங்கள் என்னத்தெல்லாம் பிடிச்சிக்கணும், நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுன்றாரு. நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். இப்படிப்பட்ட காரியம்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய விசுவாசத்துக்காக விசுவாசத்தோடு நம்ம போராடி நித்திய ஜீவனை நாம் பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் உங்களுடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டுமானால் இவைகளை எல்லாம் விட்டோட வேண்டும். அவர் மேலே பாருங்கள் உலக ஆசீர்வாதம்லாம் சொல்லியிருப்பார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி போனார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட காரியம்லாம் விட்டு ஓடி தேவன் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்டதான மகிமை இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீ என்னென்ன நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த கால வேளையில் அதை நம்ம நாடி தேடி ஓடுறோமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாடி தேடி ஓடுகிறோமா? இப்படிப்பட்டதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடி தேடி ஓடுவோமே ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதம்
ரெட்டிப்பாக தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமையை இன்றைக்கி ஆராய்ஞ்சு பாருங்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறோம் என்று. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா அந்த சபையை குறித்து அவர் சொல்கிறாரு, தரித்திரனும் பாருங்கள், வெளிப்படுத்த 3:17 அவர் சொல்கிறாரு, தரித்திரன். அதாவது இந்த சபையில் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த சபை என்னென்னா தரித்திரனா, நீ என்னென்னா தரித்திரனாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அது எதை சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ தரித்திரமாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சபை என்ன சொல்கிறதுன்னா, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று. பாருங்கள், இதில் யார் உண்மையை சொல்கிறா? நம்மளே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. அவர் முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. நம்ம என்ன தான் சாட்சி சொன்னாலும் நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த சபை சொல்லுது, நான் தரித்திரம் இல்லை, நான் ஐஸ்வர்ய சம்பனன், நான் திரவிய சம்பனன், எல்லாம் எனக்கு இருக்கு, என்னமே குறைவில்லைன்றாரு. ஆனால் நீ என்னென்னா தரித்திரனாக இருக்க, உனக்கு அது தெரியலன்னு அவர் சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா அந்த தரித்திரம் நீங்குவதுக்குள்ள காரியத்தை கூட பின்னாடி அவர் சொல்லுவார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பார்த்திங்கன்னா தரித்திரமாக அல்ல, இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் கிறிஸ்துவின் சபை பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரம் என்பது இருக்கவே கூடாது என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீங்கள் உலகப்பிரகாரமாக அநேக வசதி இல்லாமல் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை தரித்திரமான நிலைமையில் காணப்படலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் என்னென்ன ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் உலகப்பிரகாரமாக தரித்திரமாக இருந்தாலும் ஆவிக்கு ரீதியில் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக ஆக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் ஒன்று எபேசியர் 1:5 கூட பார்க்க அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களா? இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தரித்திரமான ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த சபை பார்க்கும்பொழுதே பொதுவாகவே லவோதிக்கா ஊரே பார்த்திங்கன்னா ஒரு செல்வந்தர்கள்லாம் இருக்கக்கூடியதான ஊர் தான். அந்த ஊர் பார்த்திங்கன்னா லவோதிக்கா ஊரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பாக தான் காணப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் அவங்க என்னென்னா அந்த உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த சபையிலையும் பாருங்கள் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம், அநேக திரவியங்கள் எல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவன் என்னென்னா நான் தரித்திரன் இல்லை என்று உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு, அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உலகப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு மன திருப்தியோடு இருந்து கொண்டு நான் தரித்திரன் இல்லை, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்களானா, தேவனுக்கு முன்பாக ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் தரித்திரராக இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இங்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய தரித்திரம் நீங்குவதற்காக ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அங்கே ஆலோசனை தராரு. அதே 18ஆம் வசனத்தில் பாருங்களேன், பாருங்க, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம். அதாவது என்னன்னா, நீ ஐஸ்வர்யவானாகுவதற்கு நீ நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னை போல் நீ என்னன்னா மாறுன்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதை நம்ம எப்படி மாற முடியும்? நம்ம ஐஸ்வர்யவானாகிறதுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா பொன் விசுவாசத்துக்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:7 பாருங்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம், அதை விட விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாக காணப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான விசுவாசத்தை இந்த சபை என்னன்னா இழந்த நிலைமையில் காணப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மேலேயே விசுவாசம் வைத்து, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார், எனக்காக எல்லா காரியத்தையும் செய்வார் என்று ஒரு காலத்தில் நீங்கள் என்னென்னா நம்பிக்கொண்டு ஆண்டவர் மேலேயே வைத்த நம்பிக்கைன்னா இன்றைக்கி எப்போ யார் மேலே நீங்கள் அந்த நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கீங்க? ஒரு காலத்தில் ஆண்டவர் மேலேயே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்பட்டீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் உங்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. தேவன் மேலேயே நம்பிக்கை இல்லை.
ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பாருங்கள், உலக மனுஷனை நாடி தேடுறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை நாடி தேடினீங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளாரும் பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருகிறது. ஆவிக்குரிய ரீதியில் ஒரு காலத்தில் நட்சத்திரங்களை போன்ற பிரகாசிக்கப்பட்டவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். தேமா பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து என்னை விட்டு விலகி போனான். அது என்னென்னா ஊழியத்தை விட்டு அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கை இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தது நிமித்தமாக அவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாமல் போயிட்டது. இன்றைக்கும் பாருங்கள், அதனால தான் அவர் சொல்கிறார் என்னென்னா, நீ என்னென்னா அப்படிப்பட்டதான விசுவாசம் உடையவனாக காணப்படு என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய. ஆனால் இன்றும் பாருங்கள், ஆவிக்குரிய ரீதியில் அநேகரை நம்ம பார்க்கலாம். அவங்க உலகப்பிராரமாக தரித்திரமாக இருப்பாங்க, உலகப்பிராரமாக அநேக கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வறுமையில் இருப்பாங்க, அநேக பிரச்சனையோடு இருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க. ஏன்னா தேவன் அப்படி தான் வைத்திருக்கிறாரு. தரித்திர யாக்கோபு நிருபக்காரர் தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. யாக்கோபு 2:5 பாருங்களேன். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நீ ஒருவேளை உலகப்பிராரமாக அநேக தரித்திரமான சூழ்நிலை வழியாக காணப்படலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் நீ ஐஸ்வர்யானாக இருப்பாரே, ஆனால் அந்த தரித்திரத்தை எல்லாம் அவர் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பாக செங்கடலும் பார்த்தீங்கன்னா 2ஆக பிளக்கும். நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் அந்த எரியோ கோட்டையும் பார்த்தீங்கன்னா கீழே விழும். நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் அந்த யோர்தானும் பார்த்தீங்கன்னா 2ஆக பிளக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம ஒரு காரியத்தை நன்றாக அறிய வேண்டும். எகிப்திலேருந்து தேவன் ஜனங்களை என்னென்னா அனுப்பி கொண்டு, அதாவது அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி, பார்வோனிடத்துலேருந்து விடுதலையாக்கி மோசே என்றதான தலைவன் மூலமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புறப்படும் பொழுதே ஆண்டவர் என்னென்னா மோசையோடு சொல்லிட்டாரு, நீ பாலுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்தை சந்திக்க போய் சேர வேண்டுமானால் 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் நீ என்னென்னா மேற்கொள்ள வேண்டும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவங்களிடத்தில் நீ யுத்தத்துக்குரிய ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் எங்கேயாச்சும் சொன்னாரா? இல்லாட்டி அவங்க கையில் யார்கிட்டையாச்சும் ஆயுதம் இருந்துச்சா? பாருங்கள், அவங்க எப்படி ஜெயம் எடுத்து வந்தாங்க? ஆண்டவரே அவங்களுக்காண்டி யுத்தம் பண்ணார். ஆண்டவரே அவங்களுக்காண்டி கிரியை செய்தார். பாருங்கள், முன்னாடி பார்வோன் சேனை, பின்னாடி என்னென்னா செங்கடல், நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கையில் என்ன ஆயுதம் இருந்துச்சா? சரி, ஆயுதத்தை கொண்டு ஒரே குத்து, இல்லாட்டி நீ என்னென்னா சண்டை போடுனார. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் பார்வோனையும் அவனுடைய சேனையும் பார்த்தீங்கன்னா தேவன் அளித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஏன் அவர் மேலே உங்களால் நம்பிக்கை வைக்க முடியல? அவர் மேலே ஏன் உங்களால் விசுவாசம் வைக்க முடியவில்லை? அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா தேவன் தூதனை பார்த்திங்கன்னா வைத்திருக்கிறார். நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நம்ம அருகிலேயே அந்த தூதன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்காக வேண்டியும் பணிவிடை செய்யும் ஆவிகளாகி அந்த தூதன் இருக்கிறாரு. எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா அந்த தூதன் பார்த்திங்கன்னா தேவன் நமக்காண்டி யூஸ் பண்ணுவார். ஆனால் நமக்கு தான் நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கி நம்ம உலகப்பிராரமான ஒரு பலவான் இருக்கிறான்னா அவனை நம்ம நம்பி போகிறோம். ஏன்னா அவன் நமக்கு இருந்தானா அவன் 10 பேரை அடிப்பான். அவனால் 10 பேரை அடிக்க முடியாது, மிஞ்சி போனால் ஒரு 5 பேரை அடிப்பான். அதுதான் அவனுடைய பலன். ஆனால் தேவனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான தூதனுடைய பலன் என்னென்னா, அவன் அசிரியருடைய பாளையத்தில் பார்த்திங்கன்னா 1,85,000 பேரை ஒரு தூதன் பார்த்திங்கன்னா சங்காரம் பண்ணியிருக்கான். அவனுடைய பவர் என்னென்னா அதுக்கு மேலே கூட இருக்கும். ஆனால் என்னென்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தூதன் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது நம்ம ஏன் தேவன் மேலே விசுவாசம் வைக்க மாட்டேன்றோம்? நம்ம ஏன் எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா தடுமாறுறோம்? எந்த காரியத்திலும் ஏன் நம்மளால் ஏன் நிமிர்ந்து நிற்க முடியல? நீதிமான் பார்த்திங்கன்னா சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பானே, ஏன் நமக்குள்ளார அப்படிப்பட்ட தைரியம் இல்லை? சிங்கம் பாருங்கள், எதை கண்டும் பார்த்திங்கன்னா விலகி ஓடாது, ஒன்றுக்கு பின்னடையாதமாக சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மேலே உள்ளதான நம்பிக்கை இழந்தது நிமித்தம் தான். விசுவாசத்தை
இழந்தது நிமித்தம் தான் இந்த கால வேளையில் அந்த விசுவாசத்துக்காக வேண்டி நீங்கள் என்னென்னா போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தினால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய யூதா 3ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க என்னன்னா போராடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவதே அவசியமாய் கண்டது. நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வெளியேறப்பட்டதாகிய இந்த விசுவாசமாகிய இந்த விசுவாசம் நமக்குள்ள காணப்படுமே, ஆனால் நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் மாற்றப்படும். உலக பிரகாரமான தரித்திரமும் மாற்றப்படும், ஆவிக்குரிய தரித்திரமும் மாற்றப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ ஒருவேளை நான் எல்லாத்துலேயுமே நான் ஐஸ்வர்ய சம்பன்னராக தான் இருக்கேன், எனக்கு குறை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையுள்ள சாட்சியாகிய அந்த இயேசுவான சொல்றா, நீ தரித்திரமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா குருடனாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அந்த 17ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ குருடனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருடன் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய மனக்கண்கள் இல்லாத நிலைமையில் அவர்கள் பார்த்திங்கன்னா குருடனாக இருந்தாங்க. அவங்க எல்லாம் நல்லா நடந்துட்டு தான் இருந்தாங்க, எல்லாருக்கும் நல்லா பார்வை தான் இருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள், சபையில் உள்ளவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா யாரும் பார்வை இல்லாமல்லாம் வர்றதில்லை, எல்லாம் பார்வையோடு தான் நம்ம நடந்து வந்து அவ்வளோ தூரம் மேலெல்லாம் ஏறி வந்திருக்கிறோம் இதுமாரி. ஆனால் என்னென்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதன்னா ஆவிக்குரிய மனக்கண் இல்லாத குருடராக பார்த்திங்கன்னா காணப்படுகிறார்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை குறித்து அவர் சொல்கிறாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று அவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பரிசேயர் சதுசேயருடைய காரியங்களை குறித்தெல்லாம் அவர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை சொல்கிறார். அதாவது என்னென்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலான அனுபவத்துக்கு போக முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் பார்த்திங்கன்னா குருடாக்கப்பட்டதான நிலைமையில் காணப்படுகிறது இன்றைக்கி. அதனால தான் பாருங்கள், அந்த சுய திருப்தியில் அந்த ரட்சிப்பு ஞானஸ்நான அபிஷேகத்தோடு நின்று விடுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்க வேண்டுமானால் இந்த வேத புஸ்தகத்தில் உள்ளதான காரியங்களை எல்லாம் நம்ம காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வேதம் வாசிக்கிற அனுபவமே கிடையாது. அனைவருடைய வாழ்க்கையில் அந்த வேதத்தை குறித்து தியானிக்கிற அனுபவம் கிடையாது. அந்த அனைவருடைய வாழ்க்கையில் அந்த வேதத்தை குறித்து சிந்திப்பதற்கு கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கும் பாருங்கள், மொபைலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேகர் எதையோ உருட்டி எதையோ பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்குறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்களை தெளிவாக்காது. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நினைக்கிறேன் பாருங்கள், வேத வசனத்தை குறித்து சொல்லப்பட்டது, அது கண்களை தெளிவாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்டதான நீங்கள் என்னென்னா கண் பார்வையுடையவர்களாக தான் காணப்படுகிறீங்க. ஆவிக்குரிய ரீதியில் அதாவது என்னென்னா ஒரு வெளிப்பாடு இல்லாத அனுபவம், ஒரு தரிசனம் இல்லாத அனுபவம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் தேவனை குறித்து ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளாத அந்த அனுபவத்தோடு இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த லவோதிக்கேயா சபை இருந்து கொண்டிருந்தது. அதாவது ஒரு குருட்டாட்டமான நிலைமையில் இருந்து கொண்டிருந்தது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அது என்னென்னா பாரம்பரியத்தினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கும் பாருங்கள், தங்களுடைய பாரம்பரியத்தினால் அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா தேவனுடைய காரியங்களை எல்லாம் அபத்தமாக்கி கொண்டு வருகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16 அதில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள், அந்த பரிசேயர் சதுசேயரை குறித்து அவர் சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாரம்பரியத்தினாலே கற்பனை அவமாக்குகிறீர்கள். 3ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீங்கன்னு 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவமாக்குகிறீர்கள். தேவனுடைய அதாவது உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை எல்லாம் அவமாக்குகிறீர்கள். இப்போ அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தை அறிஞ்சிருந்தாங்க, வேத வசனத்தெல்லாம் அறிஞ்சிருந்தாங்க, நன்றாக தெரியும். ஆனால் பாரம்பரியத்தினால
அதை என்னென்னா கை கொள்ளாமல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவமாக்கினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதோ இந்த நிலைமையிலேயே நம்ம இருந்துட்டு போய்டுறோம். நம்ம என்னென்னா இன்னும் எதுக்கு டீப்பாக நம்ம என்ன வேதத்தை அறிந்து ஆராய்ந்து இன்னும் ஆழமான சத்தியத்தை ஆராய்ந்து அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று அவர்கள் என்னன்னா அப்படியே இருந்து கொள்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளை அவருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில் ஒரு குருட்டாட்டமான ஒரு வாழ்க்கையில் தான் காணப்படுகிறாங்க. இப்படிப்பட்டதான் நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு அதுக்கு அடுத்த வசனத்திலே அவர் பாருங்கள் அதுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அதாவது உன் கண்ணுக்கு கலிக்கம் போடுன்றாரு. அதாவது என்னென்னா உன்னுடைய கண்ணை என்னென்னா தெளிவாக இருக்கிறக்காண்டி நீ என்னென்னா கலிக்கம் போடு என்று சொல்கிறாரு. உன்னுடைய குருட்டாட்டமான நிலைமை மாற வேண்டுமானால் கண்ணுக்கு என்னென்னா கலிக்கம் போடு என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய கலிக்கம் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த என்னென்னா வேதவசனத்தெல்லாம் அறிகிறது ஆராயிறது அதுதான் பார்த்திங்கன்னா கண்ணாடியை போல் இருந்து நமக்கு என்னென்னா அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த கால வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லாமல் குட்டாட்டமான நிலைமையில் நீங்கள் காணப்படுவீர்களே ஆனால் நீங்கள் என்னென்னா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, வேதவசனத்துக்கு உங்களை ஒப்புடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் நீ நிர்வாணி என்று சொல்கிறார். நிர்வாணி என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நிர்வாணி என்று சொல்லும்போது அது மிகவும் பார்த்திங்கன்னா பரிதாபமான நிலைமை. அதாவது ஒருவருடைய ஜீவியத்தை விட்டு கிறிஸ்து வெளியே இருப்பாரானா அவருடைய நிலைமை பார்த்திங்கன்னா நிர்வாணி தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணாமல் அவர் வெளியே இருந்து கொண்டு நீங்கள் மாத்திரம் இருந்து கொண்டிருப்பீங்கன்னா நம்முடைய நிலைமை பார்த்திங்கன்னா ஒரு நிர்வாணமான நிலைமை தான். ஏன்னாடா தேவன் நமக்கு என்னென்னா ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை இழந்த நிலைமையில் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு நிர்வாணி தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால தான் இவர் பாருங்கள் இப்படிப்பட்டதான நிர்வாணமான நிலைமையை மாற்றுவதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னென்னா வெண் வஸ்திரத்தை வாங்கி கொள்ளணும். அடுத்த வசனம் வாசிங்க. உன்னுடைய நிர்வாணமான அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கி கொள்ளணும். இன்றைக்கி பாருங்கள் அநேகர் என்னென்னா வெண் வஸ்திரம் போட்டிருப்பது நிமித்தமாக நான் பரிசுத்தவான், நான் எல்லா காரியத்திலும் கரெக்டாக இருக்கேன், நான் போயிடுவேன்னு சொல்லி அநேகர் என்னென்னா நினைத்து கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா நீ என்னிடத்தில் வெண் வஸ்திரத்தை வாங்கு. இந்த வெண் வஸ்திரம் என்பதை குறித்து அவர் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்த 19 அதிகாரம் 8 வசனத்தை சொல்கிறாரு. அது என்னென்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று. அன்பு தேவனுடைய வாசி மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி சுத்தமும் வெண்மையுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று சொல்லப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்ம என்னென்னா தேவனுடைய நீதியை நம்ம நிறைவேற்றாதமல் நம்ம காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய ஆவிக்குரியதான ரீதியில் நம்ம என்னென்னா நிர்வாணி தான். நம்ம வஸ்திரத்தை தான் உடுத்திக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாமே தான் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்போ தேவனுடைய நீதியை நம்ம நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அநேகர் தங்களுடைய நீதியை பார்த்திங்கன்னா நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு மனுஷனுடைய நீதி எல்லாம் எனக்கு முன்னாடி அழுக்கான கந்தையாக இருக்குன்னு. நம்முடைய நீதியெல்லாம் கொண்டு போய் சொன்னோன்னா அழுக்கான கந்தை, வெறும் கந்தன்னு கூட அவர் சொல்ல, துவைச்சி கிழிஞ்சு போன கந்தன்னு கூட அவர் சொல்ல. அவர் பாருங்கள் அழுக்கான கந்தை. அன்பு தேவனுடைய பிள்ளையில் அநேகர் சொல்லுவாங்க இதுமாரி உன்னுடைய ட்ரெஸ் என்ன நெருப்பு வச்சா கூட எரியாது போலன்னு சொல்லிட்டு அந்த கதை மாதிரி தான். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நிர்வாணத்தை நாம் மாற்ற வேண்டுமானால் அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறார் 1 Corinthians 1 அதிகாரம் 31 வசனத்தில் அந்த பாப்பா கூட அந்த வசனத்தை சொன்னார். மாரி அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. யார் நீதி? அந்த தேவன் தான் நமக்கு நீதி. அவர் நம்மளோடு கூட இருக்குமானால் அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறதாக காணப்படுவோம், நாம் நிர்வாணியாக நாம் காணப்பட மாட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் கிறிஸ்துவானவர் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய நீதியாக இருக்கிறார். அதனால தான் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3 அதிகாரம் 9 வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், அப்படிப்பட்ட நீதியை உடையவனா நான் இருந்தேன்றாரு.
ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை உடைய சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான உடையவனாய் இருந்து பாருங்க, விசுவாசம் மூலமா உண்டாயிருக்கிறதுமான தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுறது. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக அந்த தேவனுடைய நீதியை நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றுகளாக காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்ய சம்மன, நான் எல்லாம் திரவியம் எல்லாம் உடையவனாக இருக்கிறேன், எந்த விதத்தில் நான் குறை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணத்தக்கதான வகையில் அவர் பார்த்திங்கன்னா மனம் திரும்பு என்று சொல்கிறார். இது 5 காரியங்களை நம்ம சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தை நீங்கள் ஒப்புவிடுங்க. தேவன் உங்களை பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான எல்லா நிலைமையும் மாற்றி உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில் பார்த்திங்கன்னா சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் என்னென்னா நாமே அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடாதபடிக்கு நாம் அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நிர்பந்தமான நிலைமையெல்லாம் மாற்றுவோம், பரிதாபமான நிலைமையெல்லாம் மாற்றுவோம், நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் தரித்திரமான நிலைமையெல்லாம் நம்ம மாற்றுவோம். நாம் நிர்வாணி என்றதான நிலைமையெல்லாம் நம்மளோட மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் கண் தெரியாத குருடராக இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின் அதனால்தான் தாவீது சொல்கிறான், வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. தாவீது என்ன கண்ணு தெரியாதவனாக இருந்தானா? அவன் சொல்கிறான், வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கண் திறக்கப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்படுகிறோம். இந்த கால வேளையில் மனம் திரும்பு என்று அவர் சொல்கிறாரு.